நண்பர்கள் ஆயிடுவாங்க. காஞ்சி போன இஞ்சியே வீட்டில் மூளை மூளைக்கு போட்டு வைங்க, சண்டை வராது. பீரோ மேலே, செல்ஃபு மேலே இஞ்சி காஞ்சி போச்சேன்னு தூர போடாதீங்க. விஜி சங்கர் கவர்மெண்ட் வேலை கிடைக்க திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க. 12 திங்கக்கிழமை செய்யுங்க. ஓஹோ, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பரிகாரம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா? சுந்தரானந்த சித்தர் காலில் போய் விழுங்க. உங்கள் வீட்லேயும் அகஸ்திய சித்தர், இந்த 18 சித்தர்கள் படத்தை மாட்டுங்க உங்கள் வீட்டில். கேட்டிங்களா? நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் விசாரித்து மல்லிகைப்பூ பந்தல் போடுங்க சுந்தரானந்தருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். சித்தர்களால் தான் தீர்க்க முடியும். தீர்க்க முடியாததை தீர்க்கிறவங்க யாருன்னா சித்தர்கள். மூணு 6 நீங்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 6 நெய் தீபம் போடுங்க. கணேஷ் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க. 12 திங்கக்கிழமை கிடைக்கும். 6, 7, 9, 10, 11, 1, 1, 2. நீங்கள் மணி உங்கள் பையனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. செல்வம் சேர்றதுக்கு நீங்கள் இவ்வளவு பாலை முகத்தில் தேய்ங்க. சமையலறை தென்கிழக்கு மூலையில் உப்பு வைங்க. உங்கள் பீரோவில் ஒரு உப்பை வெள்ளை துணியில் கட்டி போடுங்க. நல்லது. அஷ்டம சனி ஆபத்து. சனி அவர் கிரகத்து வேலையை செய்வார். நீங்கள் சனிக்கிழமை தோறும் போய் 2 எள் தீபம் போடுங்க. தேய்பிர அஷ்டமிக்கு ஒரு 1/2 கிலோ சாதம், தயிர் சாதம் பண்ணி எல்லாருக்கும் தானம் கொடுங்க. அதோட பவர் குறையும். அவரை யாரும் தடுக்க முடியாது. ஈஸ்வரனாலேயே முடியாது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். தொழுது கெஞ்சி நின்றாலும் துதிகள் விழ செய்தாலும் அழுத கண்ணீர் திரளியாவும் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ. கடகம் இப்போ குரு பார்க்காருமா. பூச நட்சத்திரம் கடகத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2ஆம் பார்வை. மிக நல்ல நேரம். காது இறைச்சலுக்குலாம் காது இறைச்சலாக இருக்கும் சமயத்தில். நிறைய செல்லு பேசுகிறவங்களுக்கு காது இறைச்சல் வரும். அதுக்கு என்ன நிவாரணம்? என்ன நிவாரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெள்ளை பூண்டை கிள்ளி காதில் வைங்க. காதில் வச்சிங்கன்னா அந்த வாய்வு கோளாறு நல்லா. கடகம் பூச ராசிக்கு இப்போ குரு பார்க்கார். மிகவும் நல்ல நேரம். நீங்கள் தேட தொடங்குங்க.